ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு M3 பேப்பர் வந்து இருக்கும், தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் நாளைக்கு தான் மெஜாரிட்டியாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு M3 பேப்பர் வந்து இருக்கும். இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸே நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். சாங் ஐடியாக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் M3 ஸ்டூடெண்ட்ஸ், அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. நான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக பாருங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம் நான் கன்ஃபார்ம் அரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நல்லாவே பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனை வச்சு நல்லா பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டில் உங்களால் வந்து அரியர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் நல்லாவே பண்ணல, எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை, நீங்கள் வந்து சிலபஸை சரியாக கம்ப்ளீட் பண்ணலைன்னா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து அந்த அரியருங்கிற வார்த்தை வரும். நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் நல்லாவே பண்ணல அப்படின்னாலும் உங்கள் மனசுலேருந்து அரியர் கிடையாது, நான் பாஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்டே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் அரியர்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அரியர் தான் வரும். ஸோ இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். அதான் நீங்கள் எக்ஸாம் நல்லாவே பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெசன்டேஷனை வச்சு அங்கே வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த பேப்பரை நல்லா கொண்டு போயிருக்கணும். அப்படி கொண்டு போகல அப்படின்னாலும் உங்கள் மனசில் கண்டிப்பாக நம்ம எப்படினாலும் இந்த பேப்பரில் கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ பார்க்குறப்பயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து இருக்கும். எப்படினாலும் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு போனாலும் அரியர்ஸ் வைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணாலும் உங்கள் மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்கப்போ அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்க்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு M3 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லென்த்தி கொஸ்டின் தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாது, ஒரு 2-3 நேரம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் வாசிக்கிறப்போ இதில் தான் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நைட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஃபார்முலா ஷீட் எழுதி வைக்க சொல்லியிருந்தேன். அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாவில் ப்ளஸ் மைனஸ் எங்கேயுமே வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களை வந்து மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சரே, அதாவது கொஸ்டினே உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சு வைங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக செய்ய தெரியும். அதை செஞ்சு வச்சு லாஸ்ட்டு அந்த ப்ரூவ் பண்ணுறதை காட்டிடுங்க. ஆன்சர் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னா பாக்ஸ் போட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆர்டர் வைஸாக எழுத பாருங்கள். இப்போயுமே நான் சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு போன 5 13 மார்க், ஒரு 15 மார்க், அது போக 10 2 மார்க்குமே வரப்போகிறது கிடையாது. என்ன ப்ரோ நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, ரியாலிட்டியாக தான் நம்ம எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு போனாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு ஜாம்பவானாக இருந்தாலுமே ஃபுல் கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களால் எந்த கொஸ்டினில் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே டிக் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் தெரியும், பேலன்ஸ் இருக்குது, எதுவுமே தெரியாது, இல்லை எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில டைம் நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சுட்டு போனாலும் கொஸ்டின் டஃப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ உங்களால் ஃபஸ்ட்டு அதாவது எதுவுமே தெரிலனாலும் ஒரு 2 கொஸ்டின் கொஞ்சம் ரிலேட்டடானாலும் எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அது போக வந்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அப்படிங்கிறப்போ உங்களால் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் கிட்ட ரிலேட்டடாக அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 13 மார்க்கு, ஒரு 5 2 மார்க்கு, அதுபோக 15 மார்க்கில் எப்படி உங்களுக்கு எதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் வாங்குற மாதிரி பாருங்கள். இப்படி வாங்கினாலே உங்களுக்கு 45 மார்க்ஸ் வரும். இருந்தாலும் இதில் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதை வச்சு உங்களால் வந்து மோஸ்ட்லி நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் வந்து 100 மார்க் எய்ம் பண்ணாமல் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி நம்ம வந்து 45+, அதாவது 50 மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சுக்கோங்க. இப்போயே சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். நெகட்டிவாக நம்ம அரியர்ஸ் வைக்க சான்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள். கொஸ்டின் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் சரி, நீங்கள் ப்ரெசன்டேஷனை, அதாவது வந்து இந்த கொஸ்டின் கஷ்டம்னா உங்களை மாதிரி படித்த எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே M3 M2 M1ல் அரியர் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை. இருந்தாலும் நீங்கள் இந்த டைம் பாஸ் ஆவீங்க, பாஸ் ஆகணும், அந்த ஒரு மைண்ட் செட் வச்சு படிக்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம். அதுக்கான ஓவர் கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, அதே கொஸ்டின் கேட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தெரியும்னு சொல்லிட்டு அவசரமாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. அங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஒரு இடத்துல டவுட் ஆகி நின்றோம். அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணுங்கள், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண வேணாம். ஸோ நமக்கு தெரியும், அட்டன் பண்ணுவோம், கண்டிப்பாக அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்லி எப்படினாலும் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து சப்டிவிஷன்ஸ்லேயே அந்த 0.1 0.2 அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு சப்டிவிஷன் கொஸ்டினாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒன்றுனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரும் கன்ஃபார்மாக, இன்னொன்று தெரியாத மாதிரி வரலாம். ஸோ அப்படி வந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இப்போ 11 ஏல
ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தெரியும், செகண்ட் சப்டிவிஷன் தெரியாது அப்படின்னா 11 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அட்டன் பண்ணி மார்க் வாங்கிடுங்க. அடுத்து வேறு ஏதாவது கொஸ்டின் தெரிஞ்சு அப்படின்னா, இப்போ 12th கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 12th என்ன கொஸ்டின் தெரியுமோ அதை அட்டன் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்க திரும்பவும் நீங்கள் வந்து அந்த 11th ஏல செகண்ட் சப்டிவிஷன் இருக்கும், அது தெரியாத ஸ்டேஜில் போகிறப்போ அந்த ஆர்டரில் கொண்டு போகிறப்போ அதை சேர்த்துருங்க. ஆர்டர் அலர்னு சொல்லிட்டு ரைட்டு தப்புன்னு வாங்காங்க. எப்பயுமே உங்கள் பேப்பர் டிக் அடிக்க மார்க்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம், ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்டெப் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாலே உங்களால் ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுக்க முடியும். சொன்னால் அது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துறீங்க. ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை பாக்ஸ் போட்டு காட்டுங்க. அனெக்ஸரில் யாரும் மிஸ்டேக் பண்ணாங்க, கரெக்டாக வந்து டிக் பண்ண பாருங்கள். சப்ஜெக்ட் கோடில் கரெக்டாக சப்ஜெக்ட் கோட் போட பாருங்கள். கலர் பென்ஸ் யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. ஸோ உங்கள் கால் சூப்பர்வைசர்கிட்ட ஒரு கேட்டு வச்சுக்கோங்க. ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறத நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது, இது ஒரு பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்டது. அது என்ன அப்படின்னா, இப்போ மேக்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறப்போ ஸ்டெப் மார்க்ஸ் சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா பேஜஸ் எழுதிடுவாங்க. ஒரு சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ பேஜஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கும். நீங்கள் தெரியாமல் அது எக்ஸ்ட்ரா பேஜஸ் கொண்டு போகிறப்போ அதை கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாப்பே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கலாம், தப்பு போடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஜஸ் கொண்டு போவீங்க, ஒரு சம்க்கு எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அதான் உங்களுக்கு பேசிக்ஸ். அதுபோக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்த சம் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கஷ்டமாகவே கேட்டாலும் அந்த கொஸ்டினை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடலை பார்க்குறீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த கடலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ட்ராப்பில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் மார்க்ஸ் அதே மாதிரி தான். குட்டி குட்டி ஸ்டெப் வச்சு வாங்குறப்போ உங்களை பார்க்க குட்டி ஸ்டெப்பாக தெரியலாம், ஒரு சின்ன ட்ராப் மாதிரி தெரியலாம். ஆனால் அது பின்னாடி பார்க்குறப்போ பெரிய ஒரு ஓசனாக இருக்கும். அதே மாதிரி அது பார்க்குறப்போ பின்னாடி உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய வாங்கி கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்டெப்ஸில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். எக்ஸ்ட்ரா பேஜஸ் யாரும் எழுத பார்க்காதீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். நல்லா அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ணுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் விட்டுருப்பீங்க, அதாவது கால்குலேஷனில் கூட மிஸ்டேக் விட்டுருக்கலாம். அவசரமாக செய்கிறப்போ ப்ளஸில் வந்து மைனஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே அந்த சின்ன மிஸ்டேக் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், உங்களை நம்பி போங்க. கொஸ்டின் கஷ்டமாகவே இருந்தாலும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க, பாஸ் ஆகணும். ஆகலை அப்படிங்கிற வார்த்தை நம்ம இதில் வந்து அகரதிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. ஆல் தி பெஸ்ட். நான் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.